சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், தேவபுத்திரரின் வெளிப்பாடு. வசனம் ரோமர் 8:18-19. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். பவுல் நிறைய பாடுபட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவேங்கிறாரு. இதை மூளையின்படி படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இனி வரும் மகிமை என்பது 1000 வருட அரசாட்சியில் வரக்கூடியது. அது கிறிஸ்துவோடு பரலோகத்துக்கு போன போது உள்ள இதுன்றான். பரலோகத்துக்கு போன போது உள்ளதை ஏன் நமக்கு இன்றைக்கி எழுதணும்? அன்னைக்கு தெரிஞ்சுட்டு போகிறது. இக்காலத்து உபத்திரவங்கள், நம்ம பண்ணுற உபத்திரவங்களுக்கெல்லாம் தேர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச். ஹீத்ரோ ஏர்போர்ட் போனீங்கன்னா தேர் இஸ் அ மொபைல் பேங்க். சின்ன வண்டி இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டார் கார். அதில் பல விதமான பவுண்ட்ஸு இதெல்லாம் வச்சுட்டு சுற்றி சுற்றி வருவாங்க. நம்ம வந்து இந்தியன் ருப்பி கொடுத்துட்டு பவுண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அந்த மொபைல் பேங்க்கில். அதே மாதிரி பரலோகம் இந்த பூலோகத்தில் நம்ம படுகிற பாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டு, ஹையஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டு மகிமையை நம் வாழ்க்கையில் கொடுக்கிறார். அப்புறம் அதான் சொன்னார் ஆண்டவர், இந்த உலகத்தில் உனக்கு பாடு வந்ததா, வேண்டாதபடி உங்களை இம்ப்ளிகேட் பண்ணி கோர்ட் கேஸ் போட்டாங்களா, வேண்டாத வார்த்தைகளை சொன்னாங்களா, உனக்கு பரலோக எக்ஸ்சேஞ்சில் மகிமை கிடைத்திருக்குன்னு நினச்சிக்கோ. இந்த போய் அப்படி பண்ணிட்டானா அவன் எப்படி காலை வாடுறதுன்னு நினைக்காத. கர்த்தாவே அவனை பயன்படுத்தி எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்ததற்காக, மகிமையின் கிரீடம் கொடுத்ததற்காக நன்றி. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு கிரேக்கத்தில் ஹியூயோஸ் டவ் தியோ, ஹியோஸ்னா தேவ புத்திரர், தியோ காட், டவ் வெளிப்படுவதற்கு கன்ஜங்ஷன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜெனிசிஸ் சாப்டர் 6 ஒரு வேர்டு வரும், பெனைஹா எலோஹிம் என்று ஹீப்ரூவில் வரும். பெனைஹா எலோஹிம்ங்கிறது தேவபுத்திரர் மனுஷிகள் அழகாக இருக்கிறார்கள் என்று, மனுபுத்திரர் ஸ்ரீகள் அழகாக இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களோடு உடலுறவு கொண்டு ஒரு ராட்சத இனம் பிறந்தது என்று சொல்லுது. அங்கேயும் தேவபுத்திரர் வராங்க. அது வீழ்ந்து போன தேவதூதர்கள். இப்போ அவங்களுக்கு இன்னொரு நேம் நெஃபிலிம் இன் ஹீப்ரூ. பட் இந்த தேவபுத்திரர், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவபுத்திரனாய் இருந்த ஆதாம் பிசாசின் புத்திரனாய் மாறிவிட்டான். பிசாசு அவனை தத்தெடுத்துட்டான். ஏவாளையும் ஆதாமையும் அவ்வளோ அதிகாரம் வச்சுருந்த அதிகாரத்தை எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டே மாற்றிட்டான். ஹோல்சேலாக மாற்றிட்டு அவன் தனக்கு உள்ள 0 அதிகாரத்தை ஏவாள்கிட்ட கொடுத்துட்டான், ஆதாம்கிட்ட கொடுத்துட்டான். இவன் அதிகாரி ஆகிட்டான், இந்த உலகத்துக்கு அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர், அந்த கோர லோகாதிபதி, லோகத்துக்கு அதிபதி அவன் ஆயிட்டான். இந்த அத்தாரிட்டி டிரான்ஸ்ஃபர் எப்படி நடந்தது? அது உங்களுக்கு ஜெனிசிஸில் ஆதாமின் வீழ்ச்சியை பற்றி தெரியும். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஆதாம் ஏவாள் மேல் சாபம் விட்ட பொழுது மண்ணிலிருந்து மரம் வரைக்கும், மரத்திலிருந்து வானம் வரைக்கும், பறவைகளிலிருந்து மீன் வரைக்கும் எல்லாம் கான்ஸ்டன்ட் பிரசவ வேதனை, வலி.
தாங்க முடியல. எப்பண்டா இந்த இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சிருஷ்டியும், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே ஏங்கி பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைப்பட்டவங்கள பிள்ளை பெற்றுருவாங்க, வலி நீங்கிரும். ஆனால் இது கான்ஸ்டன்ட் பிரசவ வேதனை. ஜேம்ஸ் 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது சேர்றதுக்கு 2 கண்டிஷன். கை சுத்தமாக இருக்கணும், 2வது இருதயம் இருமனதுடையதாக இருக்கக்கூடாது. வாசிங்க. உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் கைகளை சுத்தப்படுத்துங்கள், இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். கை தான் பணம் வாங்குது, லஞ்சம் வாங்குது, காசை எடுக்குது. அதனால் கை சுத்தம் தேவை. இந்த manifesting the sons of God, first condition is pure, the cleansing of the hand, sinless hand, பாவம் செய்யாத கரம். ரைட். 2வது இரு மனம் இல்லாத ஒரு மனம் உள்ள இருதயம். இருமனம்னா என்ன? கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், படுத்தினாலும் படுத்துவார், படுத்தாட்டாலும் இல்லை. இரு மனமுடையவன் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்காதிருப்பானாக அப்படின்றார். அதனால் ஒரு மனமுடையவர்களாய், கரம் சுத்தமாய் உள்ளவர்கள் அவர்கள். அங்கே நிற்கிறார் ஆண்டவர், நான் அங்கே நிற்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேர்வார். 2 ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன், அவர் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். நான் 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், அவர் 3 ஸ்டெப் எடுக்கிறார். இது நடக்குது லிட்ரலாக. நடந்தோன்னு அவர் இங்கே வந்துட்டார், பக்கத்தில் வந்துட்டார். அடுத்தாப்பில் நான் இப்படி எடுத்து வைக்கிறேன், அவர் எடுத்து வைக்கிறாரு. 2 பேரும் மெர்ஜ் ஆகிட்டோம், ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்ளே போயிட்டார். உள்ளே போனோடனே ஐ ஃபீல் my hand has become the hand of Jesus, my leg has become the leg of Jesus, my body has become the body of Jesus, my voice is my voice, God uses my voice. என் குரல் தான், அது மற்றவங்க தான் மாறலை, மற்ற எல்லாம் மாறிடுச்சு. பார்க்குறதுக்கு என் கை தான், 2 விரலில் மோதிரம் கிடக்குது, அதனால் என் கைன்னு தெரியுது. ஆனால் உள்ளே இருக்குது எங்கள் அப்பா கை. இந்த உலகத்தில் நான் இருக்க நாட்களில் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 5 verse 19, பிதா எனக்கு சொன்னவைகளையே சொன்னேன், நான் சொந்தமாய் ஒன்றும் சொல்லவில்லை. என்ன செய்தார்? ஜீசஸ் எம்டி பண்ணிட்டார் தன்னை. அடிமையின் ரூபம் எடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர் தன்னை வெறுமைப்படுத்தி அப்படி பிதாட்ட போய் பிதாவோட மெர்ஜ் ஆயிட்டார். பிதா என்ன பேசுகிறாரோ எல்லாம் இவர் கேட்குது, பிதா என்ன செய்கிறாரோ இவருக்கு தெரியுது. அதனால் என்னைக்கு ஆவியானவர் புறாவை போல் இறங்கினாரோ அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து தானாக ஒன்றும் செய்யலை. போய் இந்த கடையில் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்க கூட இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே செய்தார். ஒரு தடவை வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, பார்க்க வர முடியா, பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, நான் போய் பார்க்கவா, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, சொந்த அம்மா, நல்ல அம்மா, பார்க்கவா? அது சொல்கிறார், யார் உங்கள் அம்மா, யார் உங்கள் சகோதரிகள்? வசனத்தை கேட்கும் இவர்களே உங்கள் சகோதர சகோதரிகள் அம்மா. அப்போ பிற பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் அப்படி சொன்னார்? பிதாவானவர் அவருக்கு சொன்னது எதை கேட்டார், அதுபடி செய்தார். இப்படித்தான் நம்ம வந்து பிதாவானவர் சொன்னதை 3 வருடங்களில் 1 நிமிடம் விடாமல் ஏசப்பா கேட்டு நடந்தார், கேட்டு பேசினார், கேட்டு அவைகளை செய்தார். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்டினுடைய டாக்டர் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் வேலூரில் இருக்கு, அது ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதுக்கு ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னாரு. சடன்லி ஐ வாஸ் இன் வெல்லூர். நான் சொன்னேன், எஸ், ஐ ஆம் சீயிங் எ கேர்ள், ஒரு பெண்ணை பார்க்கிறேன், அந்த பெண்ணுக்கு வயது 36, அந்த பெண்ணுக்கு வயது 36, அதனுடைய
ப்ராப்ளம். ஈசோஃபேகஸ்க்கும் அந்த ட்ராக்கியாவுக்கு மத்தியில் ஒரு ஹோல் இருக்கு. அதுக்காக அவங்க 2 ஸ்டென்ட் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேர்ள் எம் வார்டில் இருக்கு. இவ்வளோ சொன்னேன். அப்போ சொன்னேன், இப்போ தான் புரியுது குரல் என்னது, வார்த்தை அவருடையது. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? அவங்க நம்பரும் தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. சொல்லலைம்மா, சொல்லலை தெரியாது. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் நம்பர் இது, அவர் இப்படின்னு சொன்னார், உங்கள் மகளுக்கு எவ்வளோ வயதுன்னு எனக்கே தெரியாது, 36, நீங்கள் இருக்கிற வார்டு எம் வார்டா, இதெல்லாம் இவர் சொன்னார். கரெக்ட் பாஸ்டர், வெரி அக்குரேட். டாக்டர்ஸ் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்க போகுது? நான் சொன்னேன், பிராங்கோ ஹிஸ்டமிக் சர்ஜரி பண்ண போகிறாங்க. அதுனா என்ன? ஆண்டவர் சொன்னார், சொல்கிறேன், அவர்கிட்ட கேட்டு தான் சொல்லணும். வாட் இஸ் பிராங்கோ ஹிஸ்டமிக் சர்ஜரி? இட் ஹாஸ் டு பி டன் ஒன்லி இன் ஆப்ரேஷன் தியேட்டர், பட் ஐ டோன்ட் அட்வைஸ் தட் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எப்படி இதெல்லாமே தொராசிக் சர்ஜனை எல்லாத்தையும் சொல்கிறீங்களே அப்படின்னு. நீ இப்படி தான் நடக்குமா, எனக்கே தெரியாதும்மா, என்கிட்ட விளக்கம் கேட்காதுங்க அப்படின்னு. The Lord is going to do unusual things. நம்ம ஜீசஸ் கிரைஸ்டை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் கூட we are not complete. ஏன் நான் சொல்கிறேன் we are not completeன்னு? நம்ம மூளை ஆண்டவர் சொல்கிறத கேட்க விடாதபடி தடுத்து சில காரியங்களை செய்ய வைக்குது. அதனால் நம்ம எப்போவுமே ஆண்டவர் சொன்னதை செய்கிறோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்லியிருக்கு பைபிளில், யூ ஆர் நாட் கம்ப்ளீட். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. லௌகீக ஞானம், வேர்ல்ட்லி நாலேஜ், உங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. சொல்லுவாங்க, நீ கடந்த காலம் செய்த பாவம், தற்காலம் செய்த பாவம், வருங்காலம் செய்த பாவம் எல்லாத்துக்கும் ரத்தம் கிரயம் செலுத்திட்டாரு. அப்போ அவன் பிடிச்சிக்குவான், நான் இனி செய்ய போகிற பாவத்துக்கும் இயேசுக்கிறதுக்கு கிரயம் செலுத்திருக்காருன்னா நான் பாவம் செய்தா என்ன? கரெக்ட் தானே? சிலது ட்ரூத்தாக இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். உண்மையாக இருந்தாலும் எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபையும் பெருகும்னு சொல்லியிருக்கு. இப்போ கிருபை என் வாழ்க்கையில் பெருகலை, அதனால் நான் பாவம் செய்ய போகிறேன், கிருபை பெருகட்டும். இது நல்ல காரியமாக கெட்ட காரியமா? கிருபை பெருகிறது ரொம்ப நல்ல காரியம். ஆனால் பைபிள் சொல்லியிருக்குது, பாவம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே கிருபை அதிகமாகும்னு சொன்னதுனால கிருபை அதிகமாகிறதுக்கு பாவம் செய்யக்கூடாது. சரியா? அது நமக்கு ஒரு கைடன்ஸ் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒருத்தன் பாவத்துக்குள்ளே இருக்கான், என்னையும் ஆண்டவர் நான் சொல்கிறதையும் கேட்பாரா, என்னையும் ரட்சிப்பாரா, அந்த ஆளுங்களுக்கு அந்த வசனம் எழுதி வச்சிருக்கு. பாவம் பெருகி இருக்கு, கிருபை உனக்கு கிடைக்கும். உடனே அவன் மனம் திரும்பி, கெட்ட குமாரன் இந்த பக்கம் ஒரு பண்ணி, அந்த பக்கம் ஒரு பண்ணி, இந்த பக்கம் தவிடு தொட்டி, அங்கே ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், பண்ணி திங்கிதா இவன் திங்கிறானா, அந்த நிலையிலிருந்து அவன் ரிட்டர்ன் ஆகிறான். சரி, வாசிங்க சிஸ்டர். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம், the perfection of Godhead was bodily present in Jesus Christ. The perfection of Godhead, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது he was not omnipresent. அவர் சர்வ வியாபகர் அல்ல. he was not omniscient, எல்லாம் தெரிந்தவர் அல்ல. he is not வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவர், omnipotent அல்ல. அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தார். அவர் மனுஷகுமாரனாக வாழ்ந்தார். நமக்கு எப்படி மனுஷகுமாரனா எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாரு.
பரலோகத்துக்கு போன உடனே அவர் மனுஷகுமாரனா வாழ்ந்து அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இப்போ தேவகுமாரனா மாற்றிட்டார். இதுதான் தேவகுமாரன். அப்போ அந்த தேவகுமாரன் வெளிப்படணுமா, விக்டரி ஞானராஜுக்கு தேவகுமாரன் வெளிப்படணும்னா அதுக்கு செலெக்ஷன் கார்டு இல்லை, நான் தான். என்ன செய்யணும்? இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த மாம்சம் டோட்டலாக சாகணும். இந்த மாம்சத்தில் ஒரு இச்சை, ஒரு ஆசை, உணவுக்கோ வேறு இன்பங்களுக்கோ இருந்தால் the Son of God, Victor Gnanraj will be Son of Man, not Son of God. அவர் Son of Man ஆக மனுஷகுமாரனாய் வாழ்ந்தது எதற்கு? நம்மை தேவகுமாரனாய் மாற்றுவதற்கு. அந்த தேவகுமாரன் வெளிப்பட்டா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, நம்ம எலும்பு அவர் எலும்பாயிரும், நம்முடைய தசை அவர் தசையாயிரும், நம்முடைய உடல் அவர் உடலாயிரும். இது ரியல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ கண் தானம் பண்ணுறாங்க, இருதய தானம் பண்ணுறாங்க, கிட்னி தானம் பண்ணுறாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இன்னொருத்தருடைய சரீரத்திலேருந்து எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. அப்போ அது ஒரு உறுப்பு. அப்போ இவருடைய செத்து போன கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோடனே என்ன செய்யுது? செயல்பட ஆரம்பிக்குது. வசனம் சொல்லுதுயா, இதை நான் சொல்லலை. அவருடைய மாம்சம் நம்முடைய மாம்சம், அவருடைய எலும்புகள் நம்முடைய எலும்புகள். அந்த வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், நாம் அவரின் சரீரத்தின் அவயவமாயும், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் சொந்தக்காரராய் இருக்கிறோம். ஒரு சென்டென்ஸ் ஆண்டவர் சொன்னார், இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் யூ டு இன்ஹெரிட். அறிவிப்புகள் சுதந்தரிப்பதற்கு முன்னோடி. இன்னைக்கு ஒரு நாள் ரேஷன் கடையில் சுகர் போடுறாங்க, அது தெரிஞ்சாதான் நீங்கள் கார்டு எடுத்துகிட்டு ஓடுவீங்க. சுகர் போடுவாங்க. நாளைக்கு போகிறீங்க, நேற்றே போட்டு முடிச்சிட்டோம் சார், நேற்று வரக்கூடாதா? இல்லைங்க, யாருமே சொல்லலை. So there was no information, no inheritance, no harvesting, no benefit. So I am telling you, giving you information so that you may inherit that experience, what I have experienced. என்னுடைய மாம்சத்தில் ஹார்ட்டு சேலம் மாம்பழத்தை உரலில் போட்டு இடித்த மாதிரி இருக்குன்னாரு ஒருத்தர். ஹார்ட் அவ்வளோ செதஞ்சு போயிருக்கு. நான் சொன்னேன், அவர் மாம்சம், I have transplanted my heart, not with the bodily heart from heaven, but with the heart of Jesus. ரெண்டு விதமான ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஒன்று பரலோகத்தில் இருக்குன்னு சொன்னேன், உடல் உறுப்புகள், அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இன்னொன்று ஏசப்பாவினுடைய இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஏன் என்ன சொல்லுது? அவர் மாம்சத்துக்கு நாம் உரியவர்கள். யாரெல்லாம் போன் கேன்சர் வந்திருக்காங்களோ அவங்க இந்த வசனத்தை படித்து 100% இரண்டு மனதில்லாமல் விசுவாசிப்பார்கள் என்றால் அந்த கேன்சர் மறைந்துவிடும். அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். ரெண்டு பிழைப்பு. சாம்பார் சாதம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு பிழைக்கிறது ஒரு பிழைப்பு. ரெண்டாவது பிழைப்பு என்னது? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். இப்போ நான் அசைகிறது, நான் அசையல, அவர் அசைகிறாரு, இந்த பாடி அசைது அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இந்த பக்கம் போன்னுவார், நம்ம இந்த பக்கம் போவோம். அவருடைய சரீரத்தை நாம் அசைக்கிறோம். யோனா அப்படி தான் பண்ணான். நினிவேக்கு போ அப்படின்னாரு. நினிவே எங்கே இருக்கு போனோம் சொன்னால், ஹார்பருக்கு போனால் தர்ஷீஸுக்கு கப்பல் இருக்கு. ஆண்டவர் அங்கே அசைவு போட சொன்னார். இவர் ஆண்டவரையே அசைச்சி தர்ஷீஸு கொண்டு போயிட்டான். அவர் சொன்னார், நீ தர்ஷீஸுக்கெல்லாம் போக முடியாது கண்ணு, உனக்காக ஒரு பெரிய மீனை உண்டாக்கியிருக்கேன்,
நான் சொன்னால் நீ தீர்க்கதரிசியின் மகன், நீ கேட்க மாட்ட. உன்னை விழுங்குறதுக்கு ஒரு மீன் ரெடியாக இருக்கு. எங்கே தூக்கி போடுவாங்கன்னு அதுக்கு தெரியும். ஏன்னா அது நான் சொன்னபடியாக செய்கிறது, நான் சொன்ன இடத்துக்கு வருகிறது. கரெக்டாக உன்னை தூக்கி போடும்போது அப்படின்னு இது பண்ணுக்கோ. சீட்டு போகிறாங்க, அவனுக்கு தெரியும் சீட்டு அவன் பேர் தான் உழுன்னு போடுறதுக்கு முந்தையே தெரியும். என் கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னதை கேட்காட்டாலும் மீன் சொன்னதை கேட்கும். உயிரில்லாத மீன் சக்குன்னு ஒழுங்குச்சு. 3 நாள் உள்ளே வச்சுருந்தது. அவன் என்ன செய்தான், 3ஆவது நாள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அது சொல்லுது, மீன் சொல்லுது, அப்பா நீங்கள் சொன்னபடி அசைஞ்சி வாயை திறந்து இந்த ஆளை தீர்க்கதரிசியை ஒழுங்குனேன். இப்போ என் வயிறு கடகடாங்குது, டயரி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால பெர்மிஷன் கொடுங்க. எப்பா நீ நினிவேக்கு பக்கத்தில் வந்துட்ட, கடற்கரையில் கக்கிரு அப்படின்னா. இது வயிறை பிடிச்சிட்டு போகுது மீன். கடற்கரை வந்துருச்சு. அவள் தான் அப்பாடா இப்போ தான் வயிறு சரியாக இருக்கு. துதிக்கிறது கண்டான்னா வயிறு கலங்கிரும். யாருக்கு? அது மீனாக இருந்தாலும், கடவுளை உண்டாக்குன மீனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் துதி விடுதலையை தரும், வெற்றியை தரும், தேவ பிரசன்னத்தை உனக்குள் கொண்டு வரும். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார். உங்க போயட்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் சிசிலியா பட்டணத்தை சேர்ந்தவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன். அவங்க ஊரில் ஒரு கவிஞர் இருந்தார். அவருடைய பேர் அராட்டஸ், ARATUS, அராட்டஸ். அராட்டஸுடைய லிட்ரேச்சரும் படிச்சிருக்கார். யார்? பவுல். பைபிள் மாத்திரம் இல்லை, அராட்டஸ் லிட்ரேச்சர். அதில் அவர் சொல்லியிருக்காரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்குள் தேவன் இருக்கிறார் அப்படின்னு. அவர் ஜூபிட்டரை பற்றி சொல்லியிருக்கார். ஜூபிட்டர் மீன்ஸ் த டாப் மோஸ்ட் காட். அவர் காட் இஸ் த டாப் மோஸ்ட் காட். ஸோ he told யுவர் poets, நான் சொன்னதை விட்டுருங்கப்பா, உங்கள் பாடகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதுபடியாவது கேளுங்களேன் அப்படின்னு சொன்னார். கலாசியன்ஸ் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இட்ஸ் a secret. கிறிஸ்துவானவர் உங்களுக்கு வெளியே வா, உங்களுக்கு உள்ளே இருப்பதே மகிமையின் ரகசியம். உங்கள் வாழ்க்கையில் பேச்சில் மகிமை வெளிப்படணுமானா, கிரியையில் மகிமை வெளிப்படணுமானா என்ன நம்பிக்கை இருக்குது? கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் உங்கள் பேச்சு மகிமையாக இருக்கும், கிரியை மகிமையாக இருக்கும், செயல்பாடுகள் மகிமையாக இருக்கும், எல்லாம் மகிமையாக இருக்கும். ஸோ த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், manifestation of the glory of God. What is the hope? Christ in you is the hope of your glory. When you become the sons of God, because the Son of Man has become Son of God. இந்த அனுபவத்தை அந்த காலத்தில் யோவான் அப்போஸ்தலன் அனுபவிச்சிருக்காரு, இப்போ அப்போஸ்தலன் பவுல் அனுபவிச்சிருக்காரு. ஆனால் நம்ம விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். ஆவிக்குரிய நிலையில் பழைய ஏற்பாட்டு மக்கள் நம்மளை விட பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். யோசுவா சண்டை பார்த்து நெல் அவன் சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, கர்த்தாவே இந்த சூரியனை கொஞ்சம் நிறுத்துங்க, சண்டை போடணும். அவர் சொல்ல, நான் இதுக்கு தேவையில்லைப்பா, இந்த சின்ன வேலைக்கெல்லாம் என்னையே கூப்பிடாத, நீயே பண்ணு. இது சின்ன வேலையா? ஆமாப்பா சொல்லிப்பார். சன்னே அங்கேயே நின்றுச்சு. ஆண்டவர் சூரியனை நிறுத்தினாரா, யோசுவா நிறுத்தினானா? நம்ம ஒரு எலியை கூட நிறுத்த முடியாது, பூனியை நிறுத்த முடியாது. ஆனால் யோசுவா காலத்தில் சூரியனை நிறுத்தினான். நமக்குள் கிறிஸ்து வந்தால் அது மகிமையின் நம்பிக்கை. வசனத்தை கோட் பண்ணுறது பெருசு இல்லை, வசனத்தை வாழணும். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 16.
அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நம்முடைய பரிபூரணத்தினால் அல்ல, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். லண்டன்ல இருந்து ஒரு சகோதரி அதை போன்று சொல்லுது, இந்த மாதிரி ஆவிக்குரிய நிலையெல்லாம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய சொன்னால் தப்பு விடுவோன்னு தெரியும். எவ்ரி டே we have to grow in grace. John's Gospel chapter 3 verse 30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த ஜெபம் பண்ணதுனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜான் த பேப்டிஸ்ட், நீ 6 அடி 2 அங்குலம் நீ சிறுகணும்னு ஜெபம் பண்ணதுனால உன் தலையை வெட்டிட்டா நீ சிறுகிடுவ. இந்த ஜெபம் பண்ணதுனால தலையை வெட்டான், அவர் பெருகிட்டார். இவன் ஹைட்டு சிறுகதாயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அவர் பெருகணும், நான் சிறுகணும். he should increase, I must decrease. சொல்கிறீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா the son of man is manifested in you. 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இவ்வுலகத்தில் அவர் இருக்க மாதிரி இருக்கிறோம். இதை யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் எப்போ எழுதினார் தெரியுமா? கிபி 95 ஆண்டில் எழுதினார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பரலோகத்துக்கு போனார்? 30 AD. கிபி 30ஆம் ஆண்டில் இயேசு போனார். யோவான் அப்போஸ்தலன் எழுதும்பொழுது இயேசு எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். எப்படி இருக்கார்? மகிமையில் இருக்கார். அவர் மகிமையில் இருக்கிற வண்ணமாய் நாம் பூலோகத்தில் மகிமையில் இருக்கிறோம். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.